ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு வாலிபர் அகால மரணம் அடைந்து திடீர்னு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பெண்மணியை ஆக்குபை பண்ணி அதற்கடுத்து நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2022 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது சரண்யா அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2022 காலகட்டத்தில் எங்களுடைய சித்தியான தனம் அப்படிங்கிற பெண்ணுக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2022 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட தனம் அப்புறம் அவருடைய கணவர் 2 பெண் குழந்தைகளுங்க. இவங்க 4 பேரும் சந்தோஷமாக தாங்க காஞ்சிபுரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தனலட்சுமியுடைய கணவருடைய பேர் குணாங்க. குணா அப்படிங்கிற நபருக்கு அக்கா ஒருத்தவங்க கூட பிறந்தவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த திருமணமான அக்காவினுடைய கணவருடைய பேர் தாங்க இந்த கன்னியப்பன் அப்படிங்கிறது. இந்த கன்னியப்பன் அப்படிங்கிற அந்த நபருக்கும் குணாவினுடைய அக்காவுக்கும் திருமணமாகி ரொம்ப வருடங்களாகியும் கூட குழந்தைகளே கிடையாதுங்க. அதனால இந்த தனலட்சுமி மற்றும் குணாவுக்கு பிறந்த அந்த பெண் குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கன்னியப்பன் அப்படிங்கிற இந்த நபர் பூ வியாபாரம் செஞ்சிருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போது அவருக்கு தோராயமாக ஒரு 40 வயதுக்கு மேலே தாங்க இருக்கும். தனலட்சுமி தன்னுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய கிராமத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இந்த கன்னியப்பனுடைய குடும்பம் இருக்கு. இருந்தாலும் கூட பூ வியாபாரம் செய்யக்கூடிய காரணத்தினால அப்பப்ப தனலட்சுமியுடைய வீட்டுக்கு கன்னியப்பன் வந்துட்டு போவாருங்க. அப்படி வரும்போதெல்லாம் தனலட்சுமிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னலையா, ஒருத்தவங்களுடைய பேர் கோபிக்காங்க, இன்னொருத்தனுடைய பேர் கீர்த்திகா. இவங்க இருவருக்கும் தேவையான பொம்மை அப்புறம் ஏர்பின் பூ எல்லாமே கன்னியப்பன் தாங்க வந்து கொடுத்துட்டு போவாரு. இந்த காரணத்தினால கன்னியப்பன் மேல அந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, தனலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியப்பன் மேல ரொம்ப பாசம் அதிகமாக வச்சிருந்தாங்க. தன்னுடைய சொந்த அண்ணன் இருந்தாங்க கூட தன்னுடைய குழந்தைகளை இப்படி பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமான அன்பு வச்சிருந்தாங்க கன்னியப்பன் மேல. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் கன்னியப்பன் அப்படிங்கிற ஒரு பக்கத்து ஊருங்க ஒரு ஈஸ்வரன் கோவில்ல திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தேவையான பூக்கள் எல்லாத்தையுமே இந்த கன்னியப்பன் தாங்க புக் பண்ணியிருக்காங்க. உடனே மார்க்கெட்டுக்கு போய் தேவையான பூக்கள்லாம் வாங்கிட்டு அந்த கோவிலுக்கு போய் சேர்றாருங்க. அங்க போயிட்டு பூசாரிகிட்ட எல்லா பூக்களையும் கொடுத்துட்டாருங்க. கொடுத்துட்டு கோவிலில் வந்து அந்த ஈஸ்வரனை கும்பிட்டு நேராக கோவிலை விட்டு வெளியே தாங்க வந்திருப்பாரு. அந்த டைம்ல அந்த கோவில் பூசாரி என்ன பண்ணார் அப்படின்னா எல்லா பூக்களையும் வாங்கிட்டு கருவறைக்குள்ள போயிருக்காருங்க. கருவறைக்குள்ள போனவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. அவருடைய உள்ளுணர்வுல ஏதோ கன்னியப்பனுக்கு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மூலியமாக தென்பட்டு இருக்க மாட்டேங்க. உடனே கோவிலை விட்டு வெளியே போன கன்னியப்பனை அவசர அவசரமா போய் ரீச் பண்றாருங்க. என்னாச்சு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஏதோ மனசு தப்பாப்படுது, ஒரு வார காலகட்டத்துக்கு மட்டும் சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரன் எனக்கு தகவல் கொடுத்த மாதிரி எனக்கு உணர்வு தென்படுது அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே கன்னியப்பனுக்கு ஒண்ணுமே புரியலீங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் பூசாரி நல்லா தான் நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு சாமி கும்பிட்டு வெளியே போகும்போது ஓடி வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. சரி சாமி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கன்னியப்பன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த உடனே குணாவினுடைய அக்காவை தானே கல்யாணம் பண்ணியிருக்காரு. நைட்டு சாப்பிடும்போது டின்னர் சாப்பிட்டுட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கன்னியப்பன் சிரிச்சுக்கிட்டே விஷயத்தை சொல்லியிருக்காருங்க. திடீர்னு அந்த பூசாரி கோவிலை விட்டு வெளியே வரும்போது 1 வாரத்துக்கு பத்திரமா இரு அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய மனைவி கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காருங்க. அதை கேட்ட கன்னியப்பனுடைய மனைவியும் அது பெருசா எடுத்துக்கலீங்க. அதற்கடுத்து இந்த சம்பவம் நடந்து 3 நாள் தாங்க இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் சொந்தக்காரங்களுடைய தோட்டம் ஒன்று இருக்குங்க. அந்த தோட்டத்தில் நாட்டு முருங்கை மரம் இருக்கக்கூடிய காரணத்தினால வாரத்திற்கு 1 முறையோ 2 முறையோ போய் கீரை பறிச்சுட்டு வருவது கன்னியப்பனுக்கு வழக்கங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்த 3வது நாள் மாலை ஒரு 4 மணி 5 மணி தோராயமாக இருக்குங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு போய் நாட்டு முருங்கை மரங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். மாமரம் புளிய மரம் மாதிரி பெருசாக வளர்ந்துருக்குங்க. இப்போ இருக்கக்கூடிய முருங்கை மரங்கள்லாம் ஒரு 5 அடி 6 அடியிலே தரையிலிருந்தே பிடுங்கிடலாம். ஆனால் நாட்டு முருங்கை மரங்கள் ஆலமரம் சைஸுக்கு பெருசாக இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முருங்கை மரத்தின் மேலே ஏறி
கீரைகளை பறிச்சுட்டு இருக்காருங்க. அப்படி பறிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு முருங்கை மரத்தினுடைய கிளைகள் நிறைய பேருக்கு தெரியும் ரொம்ப லேசாக தான் இருக்கும், சடனாக வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருங்க. அந்த மாதிரி இவர் ஏறிக்கக்கூடிய கிளை உடஞ்சி கீழே பொத்துன்னு விழுந்துட்டாருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த முருங்கை மரம் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்கள் போட்டிருக்காங்க, ஏதோ கட்டடத்துக்காக வேலை செய்யறது. ஸோ அந்த மரத்தக்கடியில் போட்டக்கூடிய கற்கள் மேலேயே பொத்துன்னு இந்த கன்னியப்பன் விழுந்துட்டாருங்க. நெத்தியில் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காருங்க கன்னியப்பன். உடனே அந்த தோட்டத்துக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அவசர அவசரமாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சிகிச்சை பண்ணுறதுக்குள்ளேயே கன்னியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அடிப்பட்ட காரணத்தினால இறந்து போயிட்டாருங்க. செய்தி 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தனம் மற்றும் குணாவுக்கு தெரிய வருதுங்க. இதை கேட்ட உடனே தனலட்சுமி உடஞ்சு போயிட்டாங்க. இந்த பெண்ணை பொறுத்தளவு கொஞ்சம் இலகுவான மனசுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரையாவது பிடிச்சி போச்சு அப்படின்னா ஒரு உயிரையே கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தனமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியப்பன் மேலே ரொம்ப பாசங்க. சொந்த அண்ணன் கூட இவ்வளவு பாசமாக வச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவது வழக்கங்க. அது மட்டும் இல்லாமல் தான் பெற்ற பிள்ளைகளை அவர் பெற்ற பிள்ளைகள் மாதிரி பாவிச்சு எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்தாருங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இப்படி ஒரு மனுஷனுக்கு உயிர் போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழுதுகிட்டே அந்த சொந்த கிராமத்துக்கு வர்றாங்க, கன்னியப்பனுடைய கிராமத்துக்கு. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மரத்தில் தானே கீழே விழுந்தாரு, எப்படியோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமையே திரும்பி ரிட்டர்ன் வந்து அவர் கன்னியப்பனுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்குங்க. கன்னியப்பனுடைய வீட்டுக்கு வந்த தனம் அவருடைய மனைவி இருப்பாங்க இல்லையா, நாத்தனார் முறை தான் ஆகுது, அவங்கள கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய மனைவி இந்த சம்பவத்தை கேட்ட உடனே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அதற்கடுத்து ஆம்புலன்ஸ் மூலியமாக கன்னியப்பனுடைய சடலத்தை அந்த கிராமத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் காலம் மாதிரி தாங்க. ஆனால் திடீர்னு அவருடைய சடலம் ஊருக்குள்ளே வரும்போது பயங்கரமான அடைமழை பெஞ்சிருக்குங்க. புயல் மாதிரி அடித்து ஆலங்கட்டி மழை பெஞ்ச காரணத்தினால ஊர் மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியலீங்க. இந்த கன்னியப்பன் அப்படிங்கிற குழந்தை இல்லைனாலும் கூட பூ வியாபாரம் தான் செஞ்சிருந்தாரு. பூக்கள் எப்படி மென்மையோ அதே மாதிரி மனசு கொண்டவர் தாங்க. அதனால ஒட்டுமொத்த கிராமத்தாரும் கன்னியப்பனை நினைச்சு பயங்கரமா ஆழ்ந்த கண்ணீர் விட்டாங்க. இந்த டைம்ல தான் அந்த ஊருக்குள்ள அவருடைய சடலம் வந்து வீட்டில் இறக்கி வைக்கிறாங்க. கொண்டு வந்து சடலத்தை வச்ச உடனே கட்டி பிடிச்சி தனம் அப்படிங்கிற இந்த பெண் பயங்கரமா அழுகிறாங்க. சொந்த அண்ணன் மாதிரி எங்களை பார்த்தியே, என் குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நீதான் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அழுகிறாங்க. இந்த குணா அப்படிங்கிறவரு தனத்தை வந்து எவ்வளவுதான் ஆறுதல் படுத்தினாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த சடலத்தை விடாம பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. கடைசியாக ஈமச்சடங்குகள்லாம் செஞ்சு கன்னியப்பனுடைய சடலத்தை சுடுகாட்டு கட்டுருப்பான் இல்லையா, வீட்டை விட்டு வெளியே சடலத்தை எடுக்கவே விட மாட்டேங்கிறாங்க இந்த தனம் அப்படிங்கிறவங்க. ஐயோ கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகிறாங்க. இதை பார்த்து ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களும் ஏற்கனவே துக்கத்தில் தான் இருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் இவங்களுடைய குடும்பத்தில் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மேலேயே வெறுப்பு வந்துருச்சுங்க. கடைசியாக அவங்களை ஆறுதல் படுத்தி ஒரு வழியாக கன்னியப்பனை அந்த இடத்த விட்டு சுடுகாட்டு கொண்டு வந்து நல்லடக்கம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்லடக்கம் பண்ணி முடிச்சு அன்றைய நாள் இரவு முழுவதும் வீட்டில் வந்து கன்னியப்பனுடைய போட்டோ, ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் நிறைய மாட்டிருக்காங்க. அதை பார்த்து தனம் அப்படிங்கிறவங்க அழுகிறாங்க. எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் கன்னியப்பனுடைய மனைவி அழுது முடிச்சு ஓரளவுக்கு நார்மல் இயல்பான கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் தனம் அப்படிங்கிறவங்க விடாமல் அழுதுகிட்டே இருக்காங்க, ரொம்ப நொந்து போயிட்டாங்க. கடைசியாக வேற வழி இல்லாமல் குணா அப்படிங்கிறவங்க அன்றைய இரவு முழுவதும் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் இங்கேயே வச்சோம் அப்படின்னா அந்த கன்னியப்பனுடைய போட்டோவை பார்த்து அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்க கிராமம் இருக்கு, அடிக்கடி வந்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனலட்சுமியை கூப்பிட்டு குணா அவங்களுடைய குழந்தைகளோடு இங்கே வந்துட்டாருங்க. அவங்களுடைய வீட்டுக்கு வந்த பிறகு கூட தனம் நார்மலாகவே இல்லைங்க. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாத்தனார் அப்புறம் இறந்து போன கன்னியப்பன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி போட்டோ ஒன்று எடுத்து பெருசாக மாட்டிருக்காங்க வீட்டில். அந்த போட்டோவை பார்த்து அழுகிறாங்க. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டமாக போன தனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு கன்னியப்பன் உயிரோடு இருக்கும்போது நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்தார்ல, அதையெல்லாம் பார்த்து நீங்க வாங்கி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருட்களை பார்த்து அழுதுருக்காங்க. கடைசியாக வேற வழி இல்லாம தனத்தினுடைய கணவரான குணா என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வாங்கி கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பொட்டலம் மாதிரி கட்டி வீட்டினுடைய செல்ஃப்ல போட்டாருங்க. அதை பார்த்து தான் இப்படி அழுகிறாங்க அப்படி சொல்லிட்டு. அதற்கடுத்து அவர் இறந்து போன 16வது நாள் காரியம் வரைக்கும் அடிக்கடி கன்னியப்பனுடைய வீட்டுக்கு போக திரும்பி அவங்களுடைய கிராமத்துக்கு வர இப்படியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு கொஞ்சமா நார்மல் ஆகிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் கூட கன்னியப்பனுடைய போட்டோவையோ அல்லது அவருடைய வீட்டுக்கு போனாவோ இந்த தனத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இல்லைங்க. தன்னுடைய சொந்த அப்பா இறந்தா எப்படி அழுவாங்களோ அந்த மாதிரி தாங்க தனம் அழுதுருக்காங்க. ஒரு வழியாக அந்த 16வது நாள் காரியம் வந்துருச்சுங்க. அன்றைய நாளுக்கு முன்னாடி நாளே இந்த தனம் மற்றும் குணா 2 பேரும் குழந்தைகளோடு அவங்களுடைய அக்கா வீடு தானே, அக்காவுடைய கணவர் தானே குணாவுக்கு, ஸோ அங்கே போயிட்டாங்க. அங்கே போன பிறகு இந்த 16வது நாள் காரியத்தில் ஒவ்வொரு குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பிரதாயம் எப்படி பண்ணுவாங்க. அவங்களுடைய சம்பிரதாயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா பெரிய ஒரு 2 அடி 3 அடிக்கு ஒரு ஃபோட்டோ மாட்டி முன்னாடி வந்து அவருக்கு உயிரோடு இருக்கும்போது என்னெல்லாம் சாப்பிட்டாரோ அதெல்லாம் படையில வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய வழக்கங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு பிடிச்ச உணவுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்னியப்பனுடைய மனைவி நீ சமைச்சாதான் அவருக்கு பிடிக்க பிடிச்சி சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூடங்க. கன்னியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா பூ வியாபாரம் செஞ்சு எந்த கிராமத்தில் இருந்தாலும் கூட இந்த தனம் அப்படிங்கிறவர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்களுடைய வீடு இருக்கு. ஏதாவது நான்வெஜ்ஜோ அல்லது எடுத்தாங்க அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி அண்ணா வாங்கினான்னு சொன்னால் உடனே வந்துருவாருங்க. அந்த அளவுக்கு தனத்தினுடைய சாப்பாடு உயிரோடு இருக்கும்போது கன்னியப்பனுக்கு பிடிக்குங்க. அதை யோசிச்சுக்கிட்ட கன்னியப்பனுடைய மனைவி நீயே வந்து பார்த்தீங்கன்னா படைகளுக்கு தேவையானதை செய்ய அப்படின்னு சொன்ன காரணத்தினால
காரணத்தினால சரின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறார். அவருக்கு பிடிச்ச எல்லா உணவுகளையும் செஞ்சு முடிச்சு அவருடைய போட்டோக்கு முன்னாடி வச்சு பயங்கரமா ஒட்டுமொத்த குடும்பம் அழுகுதுங்க. கடைசியாக எல்லாரும் அழுதாலும் கூட இந்த தனம் அப்படிங்கிறவங்க அந்த போட்டோவை பார்த்து சொந்த அண்ணன் மாதிரி என்ன வச்சுட்டு இருந்தியே, போயிட்டியே, உன் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு, நீ போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கடைசி வரைக்கும் எனக்கு சாமியா நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டு கதறாங்க. அப்படி தனம் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த செகண்டேங்க அந்த போட்டோவுக்கு மாலை அலங்காரம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த அலங்கார பூக்கள் எல்லாமே அப்படியே கீழே விழுகுதுங்க. கொஞ்ச நேரம் மனசு சந்தோஷப்பட்டு அதற்கு பிறகு மறுபடியும் அழுதுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு அப்படியே நார்மல் ஆகிற மாதிரி இந்த தனம் ஆகிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தா, தனம் அது வரைக்கும் கதறி அழுதுட்டு இருந்தவங்க அதற்கு அடுத்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லி பார்த்தா, கன்னியப்பனுடைய மனைவி அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வித்தியாசமாக பார்க்குறாங்க. சொல்ல போனோம் அப்படின்னா கன்னியப்பன் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய மனைவியை எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா தனம் பார்க்குறாங்க. இருந்தாலும் கூட அதை முதல் முறை செஞ்ச காரணத்தால் பெருசாக எடுத்துக்காம சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், இங்கே இருந்து அப்படின்னா அவருடைய ஃபோட்டோவை பார்த்து அழுவு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு குணா சொல்கிறாருங்க. அப்போது இந்த தனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய ஃபேமிலி ஆல்பம் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆல்பத்தில் இருக்கக்கூடிய கன்னியப்பனுடைய ஃபோட்டோவை அவருடைய கணவருக்கே தெரியாமல் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டாங்க. இது அவருடைய கணவரான குணாவுக்கு தெரியாதுங்க. அந்த ஃபோட்டோவோடு நேராக அவங்களுடைய கிராமம் 3 கிலோமீட்டர் தொலைவில் கூடிய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கும்போது அவங்களுடைய காலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று இருக்குங்க. கன்னியப்பன் அவருடைய மனைவி அப்புறம் குணா தனலட்சுமி அவங்களுடைய குழந்தைகளோடு சேர்த்து எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுருக்காங்க. கோவப்பட்ட குணா பேசாம தூங்கு, அக்காவே அமைதியாயிட்டாங்க, தன்னுடைய கணவனை இழந்தாங்க கூட, நீ என்ன இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு படுக்க வச்சுட்டாங்க. படுக்கும்போது தன்னுடைய கணவருக்கு தெரியாம தனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ வீட்டில் எடுத்து வந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை தலையணைக்கு அடியில் வச்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது நைட்டு ஒரு மணி தோராயமாக கணவர் ஆழ்ந்து தூக்கத்துக்கு போயிட்டாருங்க. தலையணைக்கு அடியில் கன்னியப்பனுடைய ஃபோட்டோ வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்து பார்த்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அழுகிற சத்தம் கேட்ட உடனே மனைவிக்கே தெரியாமல் இந்த குணா அப்படிங்கிறது லைட்டாக திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது கன்னியப்பனுடைய ஃபோட்டோவை கையில் வச்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிட்டாருங்க. சரி தன்னுடைய அக்கா கணவர் தானே, அண்ணன் மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எடுத்துக்காம அவளே நார்மலாக சொல்லிட்டு மறுபடியும் தெரியாத மாதிரி படுத்துக்கிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலேயும் படுத்துக்கிட்டே கன்னியப்பனுடைய ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. கடைசியாக ரொம்ப அழுது போய் மூஞ்சியெல்லாம் வீங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. கிராமத்துல எல்லாம் வீட்டுக்கு வெளியே தானே பாத்ரூம் இருக்கும், அந்த பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு நினைச்சாங்களோ அல்லது ரெஸ்ட் ரூம் போகலாம்னு நினைச்சாங்கன்னு தெரியல. அந்த இறந்து போன கன்னியப்பனுடைய ஃபோட்டோவை மறுபடியும் தலையணைக்கு அடியே வச்சுட்டு படுக்கை விட்டு எந்திரிச்சு மெயின் டோர் கதவை திறக்கிறாங்க. திறந்து பாத்ரூமுக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து மனைவி தான் பாத்ரூம் போயிட்டாங்களே. எந்திரிச்சு பார்த்தா கூட தலையணைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு கோவம் அதிகமாயிருச்சுங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தா அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இதாக கிழிச்சு போட்டாருங்க. கிழிச்சு வாசலில் தூக்கி வீசிட்டாருங்க. இவங்க படுத்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. ஹாலுக்கு எடுத்துக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது, அங்கே தான் படுத்திருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைகள் கோபிகா மற்றும் கீர்த்திகா படுத்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அவங்க படுத்திருக்கக்கூடிய படுக்கையில் படுத்துட்டு இருக்கும்போது பாத்ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காங்க இந்த தனம் அப்படிங்கிறவங்க. பாத்ரூம் விட்டு வெளியே வந்த உடனே கன்னியப்பனுடைய ஃபோட்டோவை தான் கணவர் கிழிச்சு போட்டு தூக்கி வீசினார்ல, வாசலில் தாங்க 4 துண்டா கிடக்குது. அதை பார்த்த பிறகு கூட தனலட்சுமி பெருசாக எடுத்துக்கலீங்க. நம்ம ஃபோட்டோ வச்சிருந்தது தன்னுடைய கணவருக்கு தெரிஞ்சிச்சாட்டிருக்கு, நம்ம இதை பெருசாக காமிச்சிக்க வேண்டாம், தெரிஞ்சு அப்படின்னா திட்டுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வாசலை தாண்டி மெயின் டோருக்கு வரலான்னு மூவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் ஒரு பயங்கரமான ஷாக் ஒன்று தனலட்சுமிக்கு நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த நடு வாசலில் கிழிச்சு போட்ட ஃபோட்டோவினுடைய துண்டுகள் கிடச்சல, அதில் இருக்கக்கூடிய அவருடைய தலை மட்டும் இருக்கக்கூடிய அந்த துண்டு பகுதி மட்டும் நேராக காற்றுல பறக்கிற மாதிரி தனலட்சுமியை நோக்கி வருதுங்க. இதை பார்த்த உடனே தனலட்சுமி மிரண்டு போயிட்டாங்க. என்னதான் பாசம் வச்சிருந்தாலும் கூட இறந்து போனவர். அந்த ஃபோட்டோ நேராக இவங்களை பார்த்து வந்த உடனே வேகமாக ஓடி வந்து ஹாலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஹாலுக்கு பக்கத்தில் வந்து மெயின் டோரை கதவை லாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் வாசல் சைடு ரிட்டன் திரும்பி இப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது தன்னுடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத ஒரு காட்சியை தனலட்சுமி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஃபோட்டோ விழுந்து கிடக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டு இறந்து போன கன்னியப்பனுடைய உருவம் அப்படியே நிற்குதுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிழிச்சு போட்ட ஃபோட்டோவில் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாரோ அதே மாதிரி தான் கன்னியப்பன் இருக்காரு உருவமா. இதை பார்த்து அரண்டு அடித்து கற்றுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரை கூட சாத்தலைங்க, தன்னுடைய கணவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. சத்தத்தை கேட்டு குணாவும் வந்துருச்சு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. ஐயோ அங்கே நிற்கிறாங்க, அவங்க அக்கா வீட்டுக்காரர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அழுகுதுங்க. நீங்கள்லாம் கேட்கலாம், இறந்து போன பிறகு ஃபோட்டோ வச்சு அவ்வளோ அன்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க, நேராக வரும்போது ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் இறந்து போனதுக்கு முன்னாடி இது பேய் தானே. ஸோ சடனாக அந்த உருவத்தை பார்த்து தன்னுடைய கணவர்கிட்ட உங்கள் அக்கா வீட்டுக்காரர் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா வளர்றா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மெயின் டோர் பக்கத்தில் வந்து நின்று வாசலை பார்க்குறாருங்க. வாசலை பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஆனால் இந்த தனலட்சுமியினுடைய கண்களுக்கு மட்டும் அந்த ஃபோட்டோவை போட்ட அந்த இடத்துல அப்படியே உருவமாக வேஷ்டி சட்டை போட்டு நின்றுருக்காருங்க கன்னியப்பன். அதுக்கடுத்து நான் பார்த்தங்க அப்படின்னு சொல்லிட்டே பயத்தில் அழுகுறாங்க. நீ அவரையே நினச்சிருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி தோணுதாட்டுக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், பெருசாக எடுத்துக்காத, அக்காவை நம்ம நல்லா பார்த்துக்கலாம், அதாவது கன்னியப்பனுடைய மனைவியை நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆறுதல் படுத்தி வந்து படுக்கையில் படுக்க வைக்கிறாங்க. விடிய இந்த பெண்மணிக்கு தூக்கமே வரலிங்க. நேரில் பார்த்தமே அந்த கன்னியப்பன் அப்படிங்கிற அந்த அண்ணாவுடைய உருவத்தை பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்னியப்பனை நினச்சி அழுதாங்க. ஆனால் நேரில் அந்த பேயினுடைய உருவம் மாதிரி பார்த்த உடனே மிரண்டு போய் அதை மேலே ஆர்வமே வரலிங்க, பயத்திலே இருந்திருக்காங்க.
அடுத்த நாள் காலையில் குணா அப்படிங்கிறவர் எந்திரிச்சிட்டாருங்க. எப்போதுமே 6 மணி 6:30 மணிக்குள்ள இந்த தனலட்சுமி அப்படிங்கிறவங்க எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 9 மணி வரைக்கும் வந்து தூங்கிட்டே இருந்திருக்காங்க. அதற்கு பிறகுதான் குணா எந்திரிச்சிருக்காரு. என்ன ஆச்சு அப்படி சொல்லி போய் கேட்கும்போது எந்த வித பதிலும் சொல்லாம எப்போதும் வந்து இயல்பா பேசுவாங்க. ஆனால் அன்றைய நாள் காலையிலிருந்து தனத்தினுடைய அந்த பார்வை மற்றும் அந்த பிஹேவியர் எல்லாமே மாறி இருக்குங்க. நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எல்லா வீடியோக்களையும் சொல்ற மாதிரி தான், யாரையாவது ஒரு ஆன்மா வந்து ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே மாறும். அதே மாதிரி தான் தனலட்சுமிக்கு மாறி இருக்குங்க. இருந்தாலும் கூட குணா என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி பண்ணுவாளாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு வேற அந்த உருவத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டு பயந்து பேசினா, அதனால தான் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிதாக எடுத்துக்கலீங்க. அதற்கடுத்து மறுபடியும் 2-3 நாட்கள் உம்முனே எடுத்திருக்காங்க. இதை பார்த்த குணாவுக்கு கோபம் அதிகமாயிருச்சுங்க. நீயும் குழந்தைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மாவனுடைய ஊருக்குங்க, தனலட்சுமியினுடைய அம்மாவனுடைய ஊர், அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போய் ஒரு வாரம் குழந்தைகளோடு இருந்துட்டு வா. இங்கே இருந்து எப்படின்னா இறந்து போனவரை நினைச்சு நீ நினைச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாருங்க. அதே மாதிரி தனலட்சுமி மற்றும் அவங்களுடைய 2 குழந்தைகள் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தனலட்சுமியினுடைய அம்மாவனுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போனதுக்கு பிறகு அங்கே இன்னொரு பிரச்சனைங்க. அவங்களுடைய அம்மாவனுடைய வீட்டுக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா தாங்க இருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுடைய அம்மாவனுடைய வீட்டை பொறுத்தளவு ஒரு தோட்டத்து வீடு மாதிரி தாங்க இருக்கும். வெளியெல்லாம் நிறைய மரங்கள், அப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வயல்களுக்கு நடுவில் தான் அவங்களுடைய வீடு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் கட்டளை போட்டு வெளியே வந்து பகல் டைமில் ஒரு நாள் காலையில் உட்காந்துருக்காங்க. உட்காரும் போது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னே தெரியலங்க அந்த காகம். அத்தனை பேர் இருந்தாலும் கூட கரெக்டாக தனலட்சுமியினுடைய மண்டையை மட்டும் வந்து எங்க இருந்தாலும் வேக வேகமாக ஓடி வந்து ஆக்ரோஷமாக கொத்திட்டு போகுதுங்க. இதை பார்த்து தனலட்சுமிக்கும் ஒன்றும் புரியல, அவங்களுடைய அம்மா மற்றும் குழந்தைகளுக்கும் ஒன்றும் புரியல. நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம், தனத்தை மட்டும் ஏன் இந்த காக்கா வந்து கொத்து அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் திகச்சு போயிருந்திருக்காங்க. போக போக என்ன சொல்லி பார்த்தா, பகல் டைமில் தனலட்சுமி வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லைங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னாவே அந்த காகம் எங்க இருந்தாலும் வெளியே வந்து கொத்துதுங்க. பெரும்பாலும் நம்முடைய தமிழர்கள் வந்து நம்முடைய முன்னோர்கள் தான் காகங்கள். இறந்து போயிட்டாங்க அப்படின்னா காகத்தை தான் ஆக்குப்பை பண்ணி அந்த முன்னோர்கள் வந்து காகம் உருவத்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, காகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எவ்வளவு அளவுக்கு புத்திசாலியோ அந்த அளவுக்கு புத்திசாலிங்க. சமீபமாக காகங்களை பற்றி ஒரு ஆர்டிகல் படிச்சேங்க. அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 10 வருடங்கள் 20 வருடங்கள் ஆனாலும் கூடங்க ஏதாவது ஒரு காகத்தை வந்து மனிதர்கள் துன்புறுத்திட்டாங்க அப்படின்னா எத்தனை வருடங்கள் ஆனாலும் கூட அந்த முகத்தை வந்து ஞாபகம் வச்சிருக்குமாமங்க. 20 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போனாலும் கூட துரத்தி கொத்துமாமங்க, நம்மளுக்கு ஆபத்து வேணாலும் அப்படி சொல்லிட்டு. அந்த அளவுக்கு புத்திசாலிகள் தாங்க காகங்கள். அது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு மட்டும் 2 மூளைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஒரு மூளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காகத்தினுடைய மூளை, இன்னொரு மூளை வந்து பார்த்தீங்கன்னா கேப்பாக தான் இருக்குமாமங்க. அந்த கேப்பாக இருக்கக்கூடிய அந்த மூளையை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மாக்கள் வந்து ஆக்குப்பை பண்ணி இறந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கும் போது எடுத்துகிட்டு போகிறது, அமாவாசை டைமில் காகங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது. நம்ம யாரை நினைக்கிறோமோ அந்த ஆன்மாக்கள் வந்து காகத்தை ஆக்குப்பை பண்ணி அதனுடைய உடம்புல வந்து சாப்பிட்டு போகும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இதனால தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய காகம் தான் இந்த தனலட்சுமி வீட்டை விட்டு வெளியே வந்தாவே கொத்த ஆரம்பிக்குதுங்க. அந்த காகம் ஏன் இதை கொத்துது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அவங்களுடைய அம்மாவனுடைய வீட்டுக்கு போன தனலட்சுமி கிட்டத்தட்ட 1 வார காலகட்டம் அங்கே இருந்துட்டு அதற்கடுத்து குணா அங்கே போயிட்டு தன்னுடைய மனைவியை மறுபடியும் அவங்களுடைய ஊருக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க. கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் அவங்களுடைய வீட்டில் இன்னும் அமானுஷ்ய புயல் அதிகமாக வீச ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மின்னஞ்சல் என்ன சரண்யா அப்படிங்கிறது இருக்காங்க இல்லையா, எப்போதாவது பள்ளிக்கூட விடுமுறை அப்படின்னா அவங்களுடைய சித்தியினுடைய வீட்டுக்கு வருவது தான் வழக்கம். அதற்கு முக்கியமான காரணம் அங்கே சித்தியினுடைய மகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலி டைப்புங்க. அந்த காரணத்தினால தான் லீவ் விட்ட உடனே சரண்யா வந்து தனலட்சுமியுடைய வீட்டுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி தான் அந்த டைம் சரண்யாவுக்கு லீவ் விட்ட காரணத்தினால தனலட்சுமியுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்து அடுத்த நாளே அவங்களுடைய சித்தப்பா குணா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, புள்ள வந்திருக்கா, அவளுக்கு பிடிச்சது வந்து மீன் ரொம்ப பிடிக்குங்க இந்த சரண்யா அப்படிங்கிற பெண்ணுக்கு. அதனால ஒரு 10 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி மீனை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சமைக்க சொல்லிட்டு கொடுத்துட்டு வெளியே கிளம்பிட்டாருங்க. பெரும்பாலும் சரண்யாவுடைய சித்தப்பா குணா வந்து வீட்டிலே இருக்க மாட்டாருங்க. நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு 11 மணி 12 மணிக்கு தான் வருவார் ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிட்டு. அது மட்டும் இல்லாமல் குணா அப்படிங்கிற அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. ஒரு வாரம் பகல் ஷிஃப்ட் அப்படின்னா ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட், இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிட்டு கூடிய நபர் தான் அவர். இப்படி இருக்கும்போது தான் அன்றைய நாள் வந்து ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி மீனை கொண்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க. அதற்கடுத்து தன்னுடைய கணவர் கொடுத்த மீனை தனலட்சுமி வீட்டில் இருந்து நல்லா சமைக்கிறாங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கிச்சனில் ஒரு தட்டை வச்சுக்கிட்டு குழம்பு வரக்கூடிய அந்த மீன்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டில் வச்சுட்டு இவங்க பாட்டை சாப்பிட்டு இருக்காங்க. இதை கீர்த்திகா, கோபிகா, அப்புறம் இந்த சரண்யா 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கீர்த்திகா, கோபிகா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன பிள்ளைங்க. ஆனால் இந்த சரண்யா அப்படிங்கிற பெண் அப்போது வந்து 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. நல்லாவே மெச்சூரிட்டி இருக்கும். அவங்க இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பெரும்பாலும் சித்தி இப்படி பண்ண மாட்டாங்களே, நம்மளுக்கெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பார்த்தும் கூட குழம்பை இறக்கி வச்ச 10 நிமிஷத்துல இருக்கக்கூடிய மொத்த மீனையும் இவங்களே சாப்பிட்டாங்க. இதை கண்ணெதிர்க்க ஜன்னல் மற்றும் கிச்சனுடைய என்ட்ரன்ஸ் வழியா பார்த்துட்டே தான் இருக்காங்க சரண்யா. அதே நேரத்தில் சரண்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய அந்த தயக்கம் இருந்திருக்குங்க. 18ஆம் வந்துருச்சு அப்படின்னா மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ கடைசியாக தனம் வந்து பார்த்தீங்கன்னா குழம்புலான அத்தனை மீன்களையும் இவங்களே சாப்பிட்டுருக்காங்க. இதை கீர்த்திகா மற்றும் கோபிகா நோட் பண்ணிடலான்னு கூட சரண்யா நல்லா நோட் பண்ணியிருக்காங்க. நைட்டு ஒரு 8 மணி தோராயமாக அதில் கீர்த்திகா அப்படிங்கிற ஒரு பெண் அவங்களுடைய அம்மா கிட்ட எனக்கு மீனே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே அது வரைக்கும் நார்மலாக பேசி இந்த தனம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மூஞ்சி அப்படியே விகாரமாக மாறி இருக்குங்க. கோபத்தோடு நீ மீனை சாப்பிட்ட, அப்பா கேட்டாங்கன்னா அப்படி தான் சொல்லணும், நானே சாப்பிட்டேன் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சரண்யாவுக்கு என்ன பேசுறது அப்படின்னே தெரியலீங்க. அவங்களுடைய தங்கச்சிகளை சமாதானப்படுத்திருக்காங்க. ஒன்றும் சொல்ல வேணாம்,
அம்மாவை தான் திட்டுவாங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து சாப்பிட்டு முடிச்சு இவங்க 3 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரண்யா அப்புறம் அவங்களுடைய தங்கச்சிகள் 2 பேரும். அந்த டைமில் தன்னுடைய கணவருக்காக தனம் அப்படிங்கிற பெண் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஒரு 11 மணிக்கு தாங்க இந்த குணா அப்படிங்கிறவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. பெரும்பாலும் இந்த குணா அப்படிங்கிறவர் மீன் மேலே ஆர்வம் அதிகமாக கிடையாதுங்க. சரண்யா வந்திருக்கக்கூடிய காரணத்தினால தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் சரண்யாவுக்கு ஒரு பீஸ் மீன் கூட கொடுக்காம அவங்க சித்தி மொத்தத்தையும் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டே ஏன் நம்ம சித்தி இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் கிராமத்தில் எல்லாம் ஒரு 8 மணி 8:30 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சு தூங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் சரண்யா மற்றும் அவங்களுடைய 2 தங்கச்சிகள் தூங்கிட்டு இருக்காங்க. கணவருக்காக தனம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது குணா உள்ள வராரு. உள்ள வந்த உடனே சாப்பாடு போட அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கலாம் கூட சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது குழந்தைகளுக்கெல்லாம் மீன் கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குணா கேட்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் குழம்பெல்லாம் ஊற்றி கொடுத்து அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மிச்சம் வந்து 2 பீஸ் மட்டும் வச்சிருக்காங்க. அதை எடுத்து தட்டில் போட்டுருக்காங்க. தட்டில் போட்டு அடுத்த செகண்டே தனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த மீன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சிரிச்சுக்கிட்டு. இதை கேட்ட உடனே குணாவுக்கு ஒன்றும் புரியலிங்க. வேணும்னா நீங்க கூட சாப்பிடு அப்படின்னு சொன்ன காரணத்தினால சொன்ன அடுத்த செகண்டே அவருடைய தட்டில் இருந்த அந்த 2 மீன்களையும் எடுத்து தனம் சாப்பிட்டாங்க. எப்போதுமே தன்னுடைய மனைவி இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் கூட ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சிக்கிட்டு அதை பெருசாக எடுத்துக்கலீங்க. இது எல்லாத்தையுமே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு கூடிய சரண்யா நோட் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அன்றைய நாள் இப்படியே முடிஞ்சு போச்சுங்க. இந்த மீனை மொத்தமாக அவங்க சாப்பிட்டதை யாருமே சொல்லிங்க. சரண்யா வந்து அவங்களுடைய தங்கச்சிகளை ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சுங்க. ஒரு நாள் பகல் எங்கேயோ வெளியே போய் சுத்திட்டு எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காருங்க. அவர் மட்டும் கடையிலேயே சாப்பிட்டு சரண்யா அப்புறம் 2 தங்கச்சிகள் தனம் 4 பேர்த்துக்கும் கொண்டு வந்திருக்காருங்க. 4 பேர்த்துக்கும் ஒவ்வொரு பொட்டலத்தை கொடுத்துட்டு ஹாலில் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பொட்டலம் தானே. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய பொட்டலத்துக்கும் அரை பிரியாணியை இவங்க எடுத்து அவங்களுடைய பிரியாணி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க. அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சைகை காமிச்சு மிரட்டுறாங்க, அப்பாட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரண்யாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. நம்மளுடைய சித்தி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போய் ரூமுக்குள்ளே அவங்க சித்தப்பா கிட்ட போகிறாங்க. அப்போது குணா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு விஷயத்தை தனம் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. சரண்யாவுக்கு மட்டும் பிரியாணி பத்தலையாமா, அதனால இன்னொரு பிரியாணி போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சரண்யா எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது டைம் ஆயிடுச்சுமா, நாளைக்கான வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அடுத்த செகண்டே தனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவ வாய் விட்டா கேட்பா, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சரண்யா எங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்நேரத்துக்கு பைக் எடுத்துட்டு போய் அந்த பிரியாணியை மறுபடியும் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்த உடனே சரண்யா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இது தன்னுடைய சித்திக்கு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஹாலில் வந்து சரண்யா கிட்ட நீட்டும் போது எனக்கு இப்போ பசி இல்லை சித்தப்பா, அப்போ நான் கேட்டேன், இப்போ எனக்கு வேண்டாம் சித்திக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே முகத்தில் அவ்வளோ சந்தோஷங்க. குணா வந்து கையில் தான் அவங்களுடைய சித்தி கிட்ட கொடுக்கறதுக்குள்ளேயே வெடுக்கணும் பிடிங்கிட்டு வேகமாக கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. கிச்சனில் போய் தட்டில் கூட போட்டு சாப்பிடலீங்க. ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பொட்டலத்தை விரிச்சு விட்டு அப்படியே ஆவேசமாக சாப்பிட்றாங்க. இதை எட்டி பார்த்த குணாவுக்கு ஓரளவுக்கு சிங்க் ஆயிடுச்சு, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட சரண்யாகிட்டையோ மற்ற 2 குழந்தைகள்கிட்டயோ எதையுமே கேட்கலீங்க. கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திலேயே பேச்சு வழக்கில் தான் கொஞ்சம் பிஹேவியர் மாற்றினாங்க. இப்போது உடம்புலையும் மாற்றம் தெரியுதுங்க. நிறைய சாப்பிட்றாங்க எப்போதையும் விட. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட உடம்பு அப்படியே மெலிஞ்சு போய் கருப்பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆகிறாங்க. இதை நோட் பண்ண குணாவுக்கு ஓரளவுக்கு உறுதியாயிருச்சுங்க, ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் குணா என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய கிராமத்துலேருந்து பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி மாரியம்மன் கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு தன்னுடைய மனைவியை சொல்லாமல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக பார்க்குறாருங்க. நம்ம கோயிலுக்கு போகணும் வா அப்படின்னு சொல்லும்போது பதிலே பேசாமல் விருப்பமே இல்லாமல் நான் எனக்கு வலிக்குது, கை கால் வலிக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ கம்பல் பண்ணி நேராக அந்த கோவிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. கோவில் வாசல் வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிச்சிருந்தவங்க டக்குன்னு வாசல் பக்கத்தில் வந்த உடனே பொத்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த டைமில் கோயில் இந்த நபர்களை வேக வேகமாக ஓடி போய் தண்ணி தெளிச்சு எழுப்பின உடனே நார்மல் ஆயிட்டாங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கோவிலுக்கு வெளியே தான் மயக்கம் போட்டு சரண்யா கீழே விழுந்தாங்க. மயக்கம் போட்டு விழுந்த அடுத்த செகண்டே அவங்களுடைய உடம்புல கன்னியப்பனுடைய ஆன்மா இருந்திருக்க மாட்டேங்க, விலகிருச்சாட்டிருக்கு. தண்ணியை தெளிச்சு மயக்கத்துலேருந்து மீட்டெடுத்த அடுத்த செகண்டே இந்த தனம் அப்படிங்கிறவங்க சரசரன்னு கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அதற்கு பிறகு சாமியெல்லாம் விட்டு இந்த தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக வேற பக்கம் போய் உட்கார சொல்லிட்டு பூசாரிகிட்ட தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. எல்லா டைமும் விட அதிகமாக சாப்பிட்றா, அவ்வளோ சாப்பிட்டும் கூட உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் கருப்பிடிச்ச மாதிரி இருக்குது, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பூசாரிகிட்ட சொல்கிறாங்க. அந்த கோவில் பூசாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிங்க, ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா முத்து போட்டு பார்த்துருக்காங்க. தனத்துக்கு தெரியாமல் இந்த விஷயங்கள் நடக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுங்க, ஒரு நபரை வந்து ஒரு ஆன்மா ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை காமிக்கக்கூடாது. பண்ணணும் அப்படின்னா நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், அந்த ஆன்மா அலர்ட் ஆயிடும். ஸோ அந்த காரணத்தினால தனத்தை வந்து ஒரு இடத்துல போய் உட்கார வச்சுட்டு பூசாரிகிட்ட குணா மட்டும் தனியாக பேசிட்டு இருக்காருங்க. எல்லாமே முத்து போட்டு அந்த சாமி கிட்ட வேண்டிட்டு வந்து டக்குன்னு ஒரு விஷயத்த அந்த பூசாரி அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ நினைக்கிறது சரி, இறந்து போன கன்னியப்பன் இருக்கார் இல்லையா, இந்த பூசாரியும் சொந்தக்காரங்க தான், இறந்ததெல்லாம் தெரியும். அந்த கன்னியப்பனுடைய ஆன்மா தான் ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபை பண்ணியிருக்கு. என்ன அத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம், ஆனால் இதை போய் வெளியே காட்டிக்க வேண்டாம், இதற்கு ஒரு தீர்வு இருக்குது. ஒரு எலுமிச்சங்கனியை கையில் கொடுக்குறேன். அந்த எலுமிச்சங்கனியை மனைவி வந்து பார்த்தீங்கன்னா 18 நாட்கள் விடாமல் கையிலே வச்சிருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னா எலுமிச்சங்கனியோட தான் போகணும். அப்போது வந்து முந்தானையில் முடிச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா தூங்கும்போது தலையணி கடியில் வச்சுக்கணும். பகல் டைம்ல எல்லாம் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. 18 நாட்கள் கழிச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான
பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் அவன் அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவா. இந்த கன்னியப்பனுடைய ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுகும்போது கோயிலுக்குள்ளே வர முடியாமல் பக்கத்தில் வந்து ஒரு புளிய மரம் இருக்குங்க, அங்கே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கு. திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அவளை ஆக்குப்பை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு. கனியை கையில் கொடுத்து வெளியே கூட்டு போனோம் அப்படின்னா அந்த ஆன்மா இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனம் நார்மலாக தான் இருக்கு அப்படின்னு சொன்ன காரணத்தினால தனத்தை கூப்பிட்டு அந்த எலுமிச்சங்கனியை கையில் கொடுக்குறாங்க. உனக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா, பேய் பிசாசன்லாம் சொல்லலை, அதனால் ஒரு 18 நாட்கள் மட்டும் இந்த கனி வந்து உன் கையிலேயே இருக்கணும். வெளியே போனோம் அப்படின்னா முந்தானையில் முடிஞ்சிட்டு போ, படுத்து அப்படின்னா தலையின் கடியில் வச்சுட்டு படு, எப்போதுமே இந்த கனி இல்லாமல் இருக்காத. அதே நேரத்தில் 18 நாட்கள் ஆனாலும் கூட இந்த கனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழுகாது, அப்படி காயாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது வந்து தனலட்சுமியாக தான் இருக்காங்க, அந்த ஆன்மா தான் ப்ராசஸ் பண்ணலையே. சரின்னு சொல்லிட்டு அந்த கனியை வாங்கி முந்தானையில் முடிச்சுக்கிட்டாங்க. முந்தானையில் முடிச்சுக்கிட்டு நேராக கோவிலை விட்டு வெளியே கிளம்புறாங்க. அதற்கு பிறகு அந்த புளிய மரத்தில் காத்திருந்த கன்னியப்பனுடைய ஆன்மா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்க மாட்டேங்க. ஆக்குப்பை பண்ண முடியாது இல்லையா, முந்தானையில் வந்தால் மாரியம்மன் அருள் பெற்ற அந்த கனி இருக்கு. அந்த கன்னியப்பனுடைய ஆன்மா நேரம் பார்த்து காத்துட்டே இருந்துக்க மாட்டேங்க, அந்த வீட்டை சுற்றியே தான் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் கரெக்டாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் 3வது நாள் இரவுங்க. அன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குணா அப்படிங்கிறவருக்கு நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிற காரணத்தினால கிளம்பி போயிட்டாருங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த தங்கச்சிகள் 2 பேரும் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா தூங்கிட்டு இருக்காங்க. சரண்யாக்கு பக்கத்துலேயே தனம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும்போது அந்த பூசாரி சொன்ன காரணத்தினால தலையின் கடியில் அந்த எலுமிச்சங்கனியை வச்சுட்டாங்க. மழை பயங்கரமாக பெய்ஞ்சிருந்த காரணத்தினால மின்சாரத்தை வந்து கட் பண்ணிட்டாங்க. உடனே படுக்கையில் எந்திரிச்ச தனம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வாலில் வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறைய மாட்டிருக்காங்க. அதில் ஒரு ஃபோட்டோ வந்து கன்னியப்பன் இருக்காங்கன்னு சொன்னல, அதுக்கு பக்கத்தில் தான் ஒரு மெழுகுவர்த்தி கூடிய ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் தான் மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு படுக்கையில் வந்து படுக்கலான்னு படுக்கிறாங்க. இது எல்லா விஷயத்தையுமே சரண்யா நோட் பண்ணிட்டே தாங்க இருக்காங்க. மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு வந்து படுத்த தனலட்சுமி நல்லா படுத்துட்டாங்க. ஒரு 10 நிமிடம் கழிச்சு அங்கே ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தூக்கம் வராமல் இருந்த இந்த சரண்யா அப்படிங்கிறவங்க அந்த மெழுகுவர்த்தி வச்சிருக்கக்கூடிய வாலில் தானே அந்த கன்னியப்பனுடைய ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது, அந்த ஃபோட்டோவை யதார்த்தமாக பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு பயங்கரமான அதிர்ச்சிங்க. அந்த ஃபோட்டோ வந்து பெரிய சைஸ்ன்னு சொன்னலையா, கன்னியப்பனுடைய முகம் மட்டும் அப்படியே பளிச்சுன்னு கோபமாக ஆக்ரோஷமாக தெரிகிற மாதிரி இவங்களுடைய சரண்யாவுடைய கண்ணுக்கு தெரியுதுங்க. இதை பார்த்து உடனே நடுக்குதுங்க. தன்னுடைய சித்தியை எழுப்புறது கூட பயம் வந்துருச்சு. அந்த டைமில் சித்தியினுடைய தலையின் கடியில் வச்சிருந்த எலுமிச்சங்கனி டக்குன்னு யாரோ வெளியே இழுக்கிற மாதிரி வெளியே வருதுங்க. இதை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க. ஏற்கனவே வாழ் இருக்கக்கூடிய கன்னியப்பனுடைய முக தோற்றம் ஃபோட்டோ வந்து ஆக்ரோஷமாக தெரியுற மாதிரி தெரியுது. தலையின் கடியில் வச்சிருந்த எலுமிச்சங்கனி அவங்கள விட்டு 2 அடி 3 அடி தள்ளி நிற்குது. அதே நேரத்தில் அவங்கள விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்டே அந்த எலுமிச்சங்கனி தானாக உருண்டு போய் மெயின் டோர் கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவு பக்கத்தில் போய் நின்றுக்குச்சுங்க. இவங்க படுத்தக்கூடிய இடத்துக்கும் அந்த எலுமிச்சங்கனி போய் நின்ன இடத்துக்கும் ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ் இருக்குங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது சரண்யா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாதுகாப்புக்காக அந்த எலுமிச்சங்கனி 5 அடி தூரத்தில் இருக்குல்ல, படுக்கை விட்டு எந்திரிச்சு அந்த எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துட்டு தன்னுடைய சித்திக்கு பக்கத்தில் வர்றதுக்குள்ளேயேங்க வாலில் மாட்டியிருந்த அந்த கன்னியப்பனுடைய ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு 5 அடி பக்கத்தில் இவங்க படுத்தக்கூடிய இடத்துக்கு வரவே முடியாது. தூக்கி வீசின மாதிரி தனலட்சுமியினுடைய தலைமையில பக்கத்தில் வந்து ஃபோட்டோ விழுந்து கண்ணாடியெல்லாம் உடஞ்சு போச்சுங்க. அந்த சத்தத்தை கேட்டு தனலட்சுமி டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. அதுக்குள்ளவே அந்த கனி எடுத்து வந்த அடுத்த செகண்டே தனலட்சுமியோட கையில் வலுக்கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இந்த எலுமிச்சங்கனை கையில் வந்து அடுத்த செகண்டே நார்மல் ஆகிட்டாங்க தனலட்சுமி. அந்த ஃபோட்டோவை பார்த்து மறுபடியும் கன்னியப்பனை பார்த்துட்டே ஏற்கனவே இந்த விஷயம்லாம் நடந்தது ஒரு தடவை உருவத்திலாம் தரல, பயந்து போய் இந்த ஃபோட்டோவை நீ எடுத்துட்டு போய் ஓரமாக வச்சிருமா, நாளைக்கு சித்தப்பா வந்த உடனே கண்ணாடி போட்டு மாட்டிக்கலாம், எப்படி விழுந்துச்சுனே தெரியல, காத்துக்கு விழுந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நடந்த எந்த விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சரண்யா தன்னுடைய சித்திக்கிட்ட ஷேர் பண்ணலீங்க. விடிய தூங்காமே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு சித்தப்பா வந்த உடனே எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. அந்த மெழுகுவத்தி வச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா விகாரமாக தெரிஞ்சது. தலையணிக்கடியில் வச்ச எலுமிச்சங்கனி டக்குன்னு வெளியே வந்து 5 அடி தள்ளி போய் நின்னது. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொன்ன உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சுங்க. உடனே சுதாரிச்சுக்கிட்ட இந்த குணா அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாமியாருடைய வீடு இருக்குல்ல, அங்கே போயிருக்காங்க. அங்கே போனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி தனலட்சுமி அவங்களுடைய அம்மாவுடைய ஊர் இருக்கும்போது பக்கத்திலேயே காட்டு முனியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க. அந்த முனியப்ப சாமி வந்து பார்த்தீங்கன்னா தனமுக்கு ரொம்ப பிடிச்ச சாமிங்க. ஊருக்கு போனாங்க அப்படின்னா ஒரு முறையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வராமல் இருக்க மாட்டாங்க. அந்த கோவிலுக்கு போனாதான் இதுக்கு தீர்வு கிடைக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் அங்கே கூட்டிகிட்டு போய் தன்னுடைய மாமியார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து மாமியார் மற்றும் குணா 2 பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பாட்டியினுடைய வீட்டிலேயே தனலட்சுமி அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் விட்டுட்டு நேராக காட்டு முனியப்பன் கோவிலில் போய் எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த முனியப்பன் கோவில் பூசாரிக்கு வந்து அருள் வந்து ஏற்கனவே மாரியம்மன் கோவில் என்ன சொன்னாங்களோ அதையே தாங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது சரிதான், உன் பொண்ணோட உடம்புல அந்த இறந்து போன உறவினருடைய ஆன்மா, கன்னியப்பனுடைய ஆன்மா ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஆனால் உடனே அந்த ஆன்மாவை வெளியே கொண்டு வரதெல்லாம் சாத்தியம் கிடையாது, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. அதற்கு பதிலாக ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்குது, அதை செய்யுங்க, 18 நாட்கள் கழிச்ச பிறகு மறுபடியும் வேற வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியம்மன் கோவில் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் குணா மற்றும் அவங்களுடைய மாமியார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மண் சட்டியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த மண் சட்டியில் ஐயனாருக்கு பண்ண சில ரிச்சுவல் பொருட்கள்லாம் வச்சு மஞ்சள் துணியை வச்சு மூடி எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய மாமியாருடைய பூஜை ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து 18 நாட்கள் விடாமல் வச்சு சாம்பிராணி பத்தி சூடம்லாம் சாயந்தரம் டெய்லி தீபம் ஏற்றி கும்பிடுங்க. 18 நாட்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா தனலட்சுமியுடைய உடம்பு இருக்கக்கூடிய அந்த கன்னியப்பனுடைய ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா
கோயிலுக்கு கூட்டு வந்து அந்த ரிச்சுவல் பண்ணி விளக்கிடலாம், அப்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய பைக் எடுத்துகிட்டு போய் கன்னியப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாமியாரை கோயிலே இங்கே வச்சுட்டு அந்த சட்டி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்சட்டியை வாங்கி ஒருக்காக போயிருக்காருங்க. சட்டியை வாங்கிட்டு ரோடை தான் கிராஸ் பண்ணியிருக்காரு. எந்த சாமி புண்ணியம் சொல்லி தெரியலீங்க. ஒரு செகண்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வேகமாக வந்த லாரியில் வந்து குணா அப்படிங்கிற தனலட்சுமியினுடைய கணவர் இறந்துருப்பாருங்க. அந்த ஆன்மாவுடைய விளையாட்டுக்கு, கன்னியப்பனுடைய விளையாட்டுக்கு எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் ஐயனாரே அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அடுத்த செகண்டே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரியினுடைய விபத்துலேருந்து வெளியே வந்துட்டாருங்க. அதுக்கடுத்து பதட்டத்தோடு கொண்டு வந்து கோயிலில் கொடுத்த பிறகு அந்த பூஜை சாமான்கள்லாம் வச்சு அந்த மஞ்சள் துணியை வச்சு பூஜையெல்லாம் பண்ணி நேராக கொடுத்து விட்டுருக்காங்க. வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளேயே பயங்கர ஆக்ரோஷமாக கதறாங்க இந்த தனலட்சுமி அப்படிங்கிறவங்க. 18 நாட்கள் விடாமல் அந்த ஐயனார் மாதிரி வச்சிருக்கக்கூடிய அந்த மஞ்சட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்லேயே வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போதெல்லாம் சாயந்தர நேரம் பூஜை பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் அலறி அடித்து வெளியே போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜை பண்ணிட்டு வெளியே வந்த உடனே இவங்களை தான் தாக்க முடியாது, குழந்தைகளை போட்டு மாங்குன்னு வெறித்தனமாக அடிக்கிறதுங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு 18 நாட்கள் சமாளிச்சிட்டாங்க. அந்த காலகட்டம் முடிஞ்ச பிறகு கோவிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. 18 நாள் கழிச்சு அங்கே கூட்டிகிட்டு போன உடனே சில பூஜைகள்லாம் பண்ணி அந்த ரிச்சுவலில் தனலட்சுமியோட உடம்புல கன்னியப்பனுடைய ஆன்மா இறங்கிருச்சுங்க. இறங்கின உடனே எதுக்காக இந்த பொண்ணை ஆக்குபை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. நான் கன்னியப்பன் தான் வந்திருக்கேன், என் மனைவி கூட 3 நாள் 4 நாளில் என்னை மறந்துட்டாங்க, ஆனால் இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மறக்கவே இல்லை, டெய்லி நினச்சி என் ஃபோட்டோவை பார்த்து அழுதாங்க, அந்த பாசம் காரணத்தினால தான் நான் இவளுடைய உடம்பையே ஆக்குபை பண்ணேன், இவளை விட்டு நான் போக மாட்டேன், இவன் நான் இல்லைன்னா கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதுங்க. நீங்கள்லாம் யோசிக்கலாம், அந்த கன்னியப்பனை நினச்சி அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க அவங்கள ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்மாக்கள் வந்து மூர்க்கத்தனமாக தாங்க இருக்கும். நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இறந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மாவை யார் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியே அழுது வீக் ஆவாங்க இல்லையா, அந்த வீக்னஸை பயன்படுத்தாங்க அந்த நபர்களையே ஆக்குபை பண்ணுக்கும். அதே மாதிரி தான் இந்த தனலட்சுமியும் ஆக்குபை பண்ணியிருக்குங்க. கடைசியாக அந்த கோவில் பூசாரி இந்த பெண்ணினுடைய உடம்பை விட்டு போ, இது உன்னுடைய உலகம் கிடையாது, உன்னையே நினச்சி உன் மேலே அன்பு வச்சிருந்த பெண்ணுக்கு இப்படி வந்து வாழ்க்கையை அழிச்சிடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்கவே மாட்டேச்சுங்க. வேற வழி இல்லாமல் அந்த ரிச்சுவல் ஓட்டக்கூடிய விஷயங்கள்லாம் ஈடுபட்டு சவுக்கடி அடித்த பிறகுதான் வழிக்கு வந்திருக்குங்க. அதற்கடுத்து சத்திய வாக்கு கொடுத்துட்டு இந்த தனலட்சுமியினோட உடம்புலேருந்து கன்னியப்பனுடைய ஆன்மா விலகி போயிருக்குங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் இன்னொரு விஷயம் 2 இடத்துலையும் நடந்துச்சுங்க. கன்னியப்பனுடைய மனைவி இருக்கக்கூடிய வீட்லையும் சரி, இவங்களுடைய வீட்லையும் சரி, கன்னியப்பனுடைய ஃபோட்டோ எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, வீட்லேயே வச்சுக்கிறது கிடையாது. பயந்து போய் இந்த சம்பவம் நடந்த காரணத்தினால. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்து போனவங்க யாராவது ஆன்மாவா பேயா வந்து ஒருத்தங்களை ஆக்குபை பண்ணாங்க அப்படின்னா அவமானமாக நினைப்பாங்க. அதே மாதிரி தான் கன்னியப்பனுடைய மனைவியும் சரிங்க, இவங்களும் சரி, இனிமேல் அந்த நபருடைய ஃபோட்டோவையோ அல்லது நினைவுகளோ நம்ம வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் அழிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிச்சுவல்லாம் பண்ணி முடிச்சு தனலட்சுமியோட தாலியோடு சேர்த்து மந்திரிச்ச ஐயனாருடைய பவர் பெற்ற தாயத்தொன்னா கட்டி விட்டுருக்காங்க. 48 நாட்கள் இது கலண்டாமல் பார்த்துக்க போய் சொல்லிட்டு. அதே மாதிரி 48 நாட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த தாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக வச்சு அதற்கடுத்து ரிமூவ் ஆனாலும் பரவாயில்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியப்பனுடைய ஃபோட்டோவை அடையாளங்களை எதுவுமே வீட்டில் 2 வீட்லையும் வச்சுக்கலிங்க. இந்த சம்பவம் 2022ஆம் காலத்தில் என்னுடைய சித்திக்கு நடந்தது பிரதர். இது எல்லாத்தையுமே நான் கண்ணெதிர்க்க பார்த்தேன். இப்போது நினைச்சாலும் எனக்கு உடம்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரண்யா அப்படிங்கிற பெண் சொல்லி முடிச்சாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ் எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.